ஆயுதெழுத்து நேயர்களுக்கு வணக்கங்கள். தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு வயது 10. சாமானியனுக்கும் அரசை கேள்வி கேட்டு தகவலை பெறுவதற்கான அடிப்படை உரிமையை சட்ட ரீதியாக உறுதி செய்த தினம் இன்று. இன்னைக்கு தகவல் உரிமை சட்டத்தின் வாயிலாக எந்த ஒரு குடிமகனும் எந்த அரசு துறையையும் விதிவிலக்கு அளிக்கப்பட்ட துறைகள் நீங்களாக இனங்கள் நீங்களாக கேள்வி கேட்டு இந்த தகவலை பெறுவதை உரிமையாக நிலைநாட்டிய ஒரு சட்டம் வந்த தினம். 10 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. பல ஊழல் அம்பலமாக இருக்கிறது. பல விஷயங்கள் இதுவரைக்கும் மறைக்கப்பட்ட விஷயங்கள் சாமானியனுடைய கேள்விகளுக்கு பதிலாக பொதுத்தளத்துக்கு வந்து அம்பலமாகி இருக்கிறது. நிறைய அம்சங்கள், நிறைய நேர்மறையான அம்சங்கள் இதுல நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் கூட பல குறைபாடுகளும் சுட்டிக்காட்டப்படுகின்றன. எந்த நோக்கத்துக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதோ அதனது நோக்கம் இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் நிறைவேறல. இன்னும் குறைபாடுகள் இருக்கின்றன. இன்னும் பல விஷயங்கள் மூடி மறைக்கப்படுகின்றன. பேரளவுல இந்த ஒரு சட்டம் இருக்கிறதே தவிர செயல்பாட்டளவுல இன்னும் குறைபாடுகள், நீக்கப்பட வேண்டிய குறைபாடுகள் இருக்கின்றன என்று சுட்டிக்காட்டப்படுகின்றன. இது துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. இது ஒரு சாமானியனை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக, ஆரோக்கியமான ஒரு ஆயுதமாக இல்லாம துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு ஆயுதமாகவும் பயன்படுகிறது. பணம் பறிக்கிறதுக்கு, பிளாக்மெயில் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறதுன்னு இன்னொரு பக்கமும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சட்டத்தை பிரயோகம் செய்திருக்கக்கூடிய பல தகவல் அறியும் ஆர்வலர்கள், இந்த துறையில ஈடுபட்டவர்கள், இந்த பணியில ஈடுபட்டவர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பலர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிங்கிற பல அம்சத்தை இந்த சட்டத்தை பற்றி நம்ம பேசும்பொழுது அடுக்கிக் கொண்டே போகலாம். அரசியல் கட்சிகள் மத்தியில இந்த வரம்புக்குள் வரமாட்டோம் அப்படிங்கிற பிடிவாதமும் தொடர்கிறது. தகவல் உரிமை சட்டம் வரமா சாபமா? இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிப்போம். இது சார்ந்த கூடுதல் பின்னணி விவரங்களை டெல்லியில் இருந்த எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் முதலில் திறக்கட்டும். டிவியிலோ அல்லது பத்திரிகையில் வேலை பார்க்கும் செய்தியாளர்கள் அதிகாரம் படைத்தவர்களை எளிதில் கேள்வி கேட்கலாம், பிரஸ் மீட்ல கூட கேட்கலாம். ஆனால் ஒரு சாமானிய மனிதன் அதிகாரம் படைத்தவர்களை கேள்வி கேட்க வேண்டுமானால் ஒரே ஆயுதம் தான் இருக்கு. அதுதான் தகவல் அறியும் உரிமை சட்டம். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் 10 ரூபாய் செலவு பண்ணி ஒரு அப்ளிகேஷன் போட்டா போதும், 1 மாசத்துக்குள்ள பதில் கொடுக்கணும். இல்ல யார் பதில் கொடுக்கலையோ அவர்கள் மீது படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மாதிரி கேள்வி கேட்டு நிறைய ஊழல்கள் வெளிவந்திருக்கு. 2G, காமன்வெல்த், ஆதர்ஷ் ஊழல், இந்த மாதிரி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் தற்பொழுதைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் யார் இந்த மாதிரி தகவலை எடுத்து ஊழலை வெளிக்கொண்டு வரார்களோ அவர்கள் தாக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். அதாவது டெல்லியில காமன்வெல்த் ஹியூமன் ரைட்ஸ் இனிஷியேட்டிவ் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அவங்க தான் இதெல்லாம் கணக்கெடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி தாக்குதல்கள் அதிகம் நடக்குது, நம்பர் 1 மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா, நம்பர் 2 மாநிலம் எது அப்படின்னா குஜராத், நம்பர் 3 மாநிலம் எதுன்னா உத்தரப்பிரதேசம். அது மட்டும் இல்ல, கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கும் பொழுது எந்த மாநிலத்தில் அதிகம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் கடந்த 10 வருஷத்துல 10 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. குஜராத்ல 7 பேர், உத்தரப்பிரதேசத்துல 6 பேர், பீகார்ல 5 பேர். இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சட்டத்தை கொண்டு வந்ததே எங்களோட ஆட்சியில தான், ஆனா இந்த ஆட்சியில் தகவல் வாங்குவது மிக மிக கடினமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்றாங்க. சமீபத்தில் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவில் பேசும்போது இந்தியாவுடைய மொத்த பொருளாதாரம் $8 trillion அப்படின்னு சொல்லி பேசினார். ஆனால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று போட்டிருக்காரு. எங்களுக்கெல்லாம் $2 trillion அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியும், ஆனா $8 trillion அப்படின்னு சொல்லி மோடி பேசியிருக்கார். எது உண்மை, டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆனா மத்திய அரசு டாக்குமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கவில்லை. என்ன பதில் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, 2014 வரைக்கும் $2 trillion அப்படின்னு சொல்லி மட்டுமே பதில் கொடுத்திருக்காங்க. தற்பொழுது என்ன பொருளாதார நிலை அப்படின்னு சொல்லி பதில் கொடுக்கல. இப்படி பதில் கிடைக்காமல் போகிறது, மிக வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஒரு பக்கம் குரல் எழுப்பி வராங்க. அது மட்டும் இல்ல, தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பாக மத்திய தகவல் ஆணையம் வருஷம் வருஷம் பங்கன் நடத்துவாங்க. அதுல பிரதமர் இல்ல ஜனாதிபதி கலந்துப்பாங்க. ஆனா இந்த வருஷம் நடக்கிற பங்கன்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஏற்கனவே நேற்று நடக்கவிருந்த பங்கனை 16ஆம் தேதி அவருக்காக தான் தள்ளி வச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் அவர் கலந்து கொள்ளவில்லை. பீகார்ல எலெக்ஷன் கேம்பெயின்ல பிஸியா இருக்கார் என்ற குற்றச்சாட்டை காங்கிரஸ் முன்வைத்திருக்கிறது. அரசியல் ஒரு பக்கம், இதனது செயலாக்கம் குறித்த கேள்விகள் ஒரு பக்கம் என தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்த கேள்வி எந்த நோக்கத்துக்காக அது கொண்டு வரப்பட்டதோ, செயலாக்கத்தில் சிறப்பாக செயல்படுகிறதா, குறைபாடுகள் என்ன, துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறதா, பல கேள்விகள் எழுந்திருக்க நம்முடைய ஆளும் பாரதிய ஜனதாவை சேர்ந்த அதனது மாநில துணைத் தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைகிறார்.
அதே போல நம்முடைய திரு சிவ இளங்கோ சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துடைய திரு சிவ இளங்கோ அவர்கள் இணைகிறார். அதே போல தகவல் அறிவு உரிமை சட்ட ஆர்வலர் திரு செல்வராஜ் அவர்கள் இணைகிறார், முன்னாள் அரசு அதிகாரி, மற்றும் நம்முடைய ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு முருகன் அவர்களும் இணைகிறார். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு சிவ இளங்கோ அவர்கள்ட்ட தான். எந்த நோக்கத்துக்காக இந்த ஒரு சட்டம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வரப்பட்டதோ செயலாக்கத்துல சிறப்பாக இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா, குறைபாடுகள் அதிகம் இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த சட்டம் அரசு நிர்வாகத்தில் விரைவான வெளிப்படையான லஞ்ச ஊழலற்ற நிர்வாகம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கில் தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த நோக்கம் சிறிதளவும் நிறைவேறவில்லை. நீங்க இந்த சட்டத்தை ஆரம்பத்தில் இந்த சட்டம் கொண்டு வந்து 3 ஆண்டுகள் ஓரளவு சிறப்பாக செயல்பட்டார்கள், பொது தகவல் கொடுத்தார்கள். அதன் பிறகு இப்ப இந்த சட்டத்தை சிறிதளவும் செயல்படலன்னு பொதுமக்கள் இப்ப வேற வழியில என்னன்னாக்கா ஆணையம் சரியாக செயல்பட வேண்டும். மாநில தகவல் ஆணையமா இருக்கட்டும், மத்திய தகவல் ஆணையமா இருக்கட்டும், அவங்க வேலையை செய்யாததுனால இப்ப இருக்கிற பொது தகவல் அலுவலர்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. இந்த சட்டத்துல என்னன்னாக்கா 100 நாள்ல தகவல் கொடுக்கலன்னா அந்த சம்பந்தப்பட்ட பொது தகவல் அலுவலருக்கு 25,000 அபராதம் இந்த சட்டம் சொல்லுது. ஆனால் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய தகவல் ஆணையம், மாநில தகவல் ஆணையம் இங்க நடைமுறைப்படுத்தல அப்படிங்கும் போது சம்பந்தப்பட்ட பொது தகவல் அலுவலருக்கு எந்த விதமான பயம் இல்லை. நீங்க தகவல் கொடுக்கலனாக்கா அங்க அபராதம் இல்லை, நம்ம எதுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு அதிகார மமதை வந்துடுச்சு. இன்னைக்கு ஒரு அலட்சியம் பெருகிடுச்சு. எந்த நோக்கத்துக்காக இது கொண்டு வரப்பட்டதோ அது நிறைவேறல, செயலாக்கத்துல பெரிய அளவுக்கு நோக்கத்திலிருந்து பின்னங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த ஒரு ஆணையமே, மத்திய ஆணையமோ மாநில ஆணையமோ the spirit of the RTI அதற்கு எதிராக செயல்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து பார்க்கிறோம். உங்களுடைய முதற்கட்ட தகவல்கள் கருத்துக்கள் திரு முருகன். இல்ல, இந்த விஷயத்த நீங்க டிபேட் பண்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் கிட்டத்தட்ட மாநிலத்திலும் சரி மத்திய அரசிலும் சரி இருக்கிற எல்லா சட்டங்களையும் எடுத்துக்குவோம். ஒரு சட்டமாவது இதுபோல் குறை சொல்லி சரியா செயல்படவில்லைன்னு சொல்லாம பிரமாதமா செயல்படுது நீங்க ஒன்னையும் சொல்ல முடியாது. ஐபிசில இருந்து சிஆர்பிசில இருந்து லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட்ல இருந்து எந்த சட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் அங்கே குறைபாடுகள் இருக்கும், அங்கே நிறைவுகள் இருக்கும். இந்த ஊழல் தொடரும். ஊழலை கட்டுப்படுத்த வேண்டிய நல்ல எண்ணத்தோடு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மாதிரி ஆள் உட்கார்ந்தாலும் பண்ண முடியாது. இப்ப நீங்க சொல்றீங்களே அவர் இந்த விழாவுக்கு வரல அதுக்கு வரலன்னு, யாரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் அது நடக்கும். ஏன்னா நீங்க சொல்ல 2005ல இருந்து வருஷம் பிரதமர்கள் கலந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த ஒரு விஷயம் தனியா தெரியும். அது பெரிய விஷயமா நீங்க எடுக்க கூடாது. அடுத்த ஆள் வந்தாலே போதும். இல்ல உதாரணத்தை நான் சொல்றேன், தயவுசெய்து டைவர்ஷன் வேண்டாம். நான் சொல்லுவது இப்ப நாங்க கவர்மெண்ட்ல இது இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பு இந்த சட்டம் தேவையா என்ற விவாதத்தில் கலந்து கொண்டவன் நான். அப்பொழுதே நான் சொன்னேன், நீங்க என்ன பர்பஸ் கொண்டு வரீங்களோ சட்டத்தை எழுதும் போது பிரமாமா இருக்கும். இந்த ஆக்ட் எடுத்து படிச்சீங்கன்னா அவ்வளவு தெளிவா இருக்கும். ஆனா அதில் உள்ள சரத்துக்களை நாம் நிறைவேற்ற போது நீங்களே உங்களை கொண்டு போய் அதில் வச்சாலும் சார் அவரை கொண்டு போய் நம்ம இன்ஃபர்மேஷன் கமிஷனா போட்டாலும் நடக்க முடியாது. இன்னைக்கு இது வரலன்னா நான் ஆக்ஷன் எடுக்கணும்னா 6 நாள் காய்ச்சல் லீவ் போடுவான். அனுபவத்தை சொல்றேன், 37 வருஷம் அரசுல ஒர்க் பண்ண அனுபவத்தை சொல்றேன். இதையும் மீறி மேலெழுந்த வாரியா நீங்க பாக்கணும். நாங்க அப்பவே சொன்னோம் சார், பப்ளிக்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போராடிதான் நன்மை வழங்குவதெல்லாம் எந்த கண்ட்ரிலையுமே கிடையாது. அரசு தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்து ஊழலை ஒழிப்பது, அராஜகத்தை ஒழிப்பது, சட்டம் மீறலை ஒழிப்பதுன்னு ஆரம்பிக்கிறத சப்ஸ்டிடியூட் பண்றதுக்கு நீங்க ஒரு ஆக்ட் கொண்டு வரீங்க. நான் எழுந்து பேசினேன். அப்படின்னா நீங்க இது அகைன்ஸ்டா அப்படி பேசுறாங்க. இதன் கூட பல விஷயங்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மறைக்கப்பட்ட தகவல்கள் இது இல்லாத போது ஒரு அடிப்படை உரிமை சொல்லப்பட்டதோ இல்ல சார். இந்த 2000 தகவல் அறிவது அது சட்டமா பலனும் இருந்திருக்கு இல்லையா? 2005 இந்த சட்டம் வரதுக்கு முன்னே போபோ சூழலை கொண்டு வந்தோம். எப்படி கொண்டு வந்தாங்க பப்ளிக்? அது சில பத்திரிகைகள் ஒரு சாதாரண சாமானியன் சொன்னது அனுபவம். சாமானியன் அரசை கேள்வி கேட்கலாம், அந்த தகவலை உறுதிப்படுத்தலாம். சாமானியன் சொல்றதே மேலெழுந்த வாரியா பேசணும். இன்னைக்கு பாருங்க, அகில இந்தியாவிலும் இருக்கின்ற இன்றைக்கு பெண்டிங்ல இருக்கிற இன்ஃபர்மன்ஸ் எல்லாம் லிஸ்ட் எடுத்திருக்காங்க, கணக்கு எடுத்துட்டாங்க. எப்போ இந்த 2005 தொடங்கினதா 10வது வருஷம் கொண்டாடுவதற்காக அந்த இன்ஃபர்மேஷனை நான் படிச்சேன் உங்க நிகழ்ச்சிக்கு பேச போய் வர்றதுக்காக. அதுல கொடுத்த அப்ளிகன்ஸ் யாருன்னா 8% விமன், 14% ரூரல் பீப்புள், மற்ற எல்லாம் நகரத்தில் உள்ளவர்கள். இதுல உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இல்ல நாங்க முடிவு பண்ணோம். கிராமத்துல இருக்கிறவங்க கிட்ட அதிகமா கொண்டு போய் சேர்க்கணும்னு காட்டு இல்ல. அடுத்ததுக்கு போயிட்டீங்க. ஆக தனி மனிதன் தன் உரிமை, தனி மனிதனுடைய உரிமை பாதுகாக்கப்படுவதற்கு நம்மிடம் ஏற்கனவே இருக்கின்ற அரசியலமைப்பு சட்டமும்
ஏற்கனவே இருக்கின்ற அரசியல் நடைமுறைகளும் ஆட்சி நடைமுறைகளும் சரியாக நிறைவேற்றப்பட்டாலே போதும் என்பதை அந்த காலத்துல இந்த சட்டம் வர்றதுக்கு முன்ன பிரமாதமா தேவையற்றது அப்படின்னு பொருள். அப்ப நாங்க ஆர்கியூ பண்ணோம். இப்ப அதை ப்ரூவ் பண்ணுது. நீங்க டிபேட் போகும்போது நான் சொல்வேன், இத எவ்வளவு பேர் பிசினஸ் மாதிரி பண்றாங்க என்னால பர்சனலா நான் பாத்திருக்காத. பர்சனலா நான் அந்த ஒரு குற்றச்சாட்டை தான் திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். பிறகு வரலாம்னு நினைச்சேன். இது எந்த அளவுக்கு பலன் அளிச்சிருக்கிறதோ, நிச்சயமா அது பலன் இல்லைன்னு சொல்லிட முடியாது. மிகப்பெரிய பலனை கொடுத்திருக்கிறது, சாமானியனை மிகப்பெரிய அளவுல எம்பவர் பண்ணிருக்கிறது, நம்ம மறுக்கவே முடியாது. துஷ்பிரயோகம் செய்யப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. துஷ்பிரயோகம் செய்யப்படுவதற்கு என்ன அடிப்படை காரணம்? துஷ்பிரயோகம் ஏன் வருகிறது? இந்த சட்டத்தை முறையாக அமுல்படுத்த வேண்டிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள் அதற்கு இந்த சட்டத்திற்கு எதிராக செயல்படுகின்ற காரணத்தினால் இந்த துஷ்பிரயோகம் இந்த பிரச்சனை எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா செக்ஷன் 4 என்ன தெளிவா சொல்லுது, தகவல் உரிமை சட்டத்தில் பிரிவு 4 தெளிவா இருக்குது, எந்த ஒரு அரசு துறையும் அது சம்பந்தப்பட்ட அனைத்து சட்டத்திட்டங்களும் அரசு ஊழியர்களுடைய அரசு அலுவலர்களுடைய குறைபாடு துஷ்பிரயோகத்துக்கு எப்படி காரணமா இருக்கு? அதுதான் துஷ்பிரயோகமே. இல்ல இதை வச்சு தேவையற்ற தகவல்கள் இல்லாட்டி அதை வச்சு பணம் பறிக்கப்படுதுங்கிறது திரு முருகன் போன்ற பணம் பறிக்கப்படுகிறது என்பது உண்மைதான். ஏன்னா அது இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. யாரு செய்யறது? இந்த தப்பு பண்றவங்க தான் பணம் பறிக்க முடியும். ஒழுங்கா இருக்கிற பலவீனம் அதுதான் உண்மை. பலவீனம் சார் சொல்றது மாதிரி இந்த சட்டம் பயன்படாது. கொஞ்சம் ஒரு நிமிஷம், சட்டம் பயன்படாதுன்னு சொல்றதெல்லாம் தப்பு. இந்த சட்டம் எப்போ வந்திருக்கணும்னா 1947 வந்திருக்க வேண்டிய சட்டம் 2005 தான் வந்திருக்குது. 2005 வந்தது எப்படி வந்தது? அப்ப இருந்த எம்பிக்கள் எல்லாம் இந்த எல்லாம் எத்தனையோ சட்டம் வருது, அது மாதிரி இதுவும் ஒரு சட்டம் நினைச்சு கைய தூக்கிட்டாங்க. உச்சநீதிமன்றம் வலியுறுத்திய பிறகு பலமுறை பெரிய போராட்டங்கள்லாம் நடந்து இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு நிலைமை வந்தது. ஆனா சட்டத்தை கொண்டு வந்தோம்னு சொல்றாங்களே, அவங்களே அதை மதிக்கிறது இல்ல தெரியுமா? மன்மோகன் சிங் அவருடைய தகவலை வெளிப்படக்கூடாதுன்னு சொல்றாரு, சோனியா காந்தி தகவலை வெளியிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, ராகுல் காந்தி வெளியிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது காங்கிரஸ். அத்வானி வெளியிடக்கூடாதுன்னு சொல்றாரு, மோடி வெளியிடக்கூடாதுன்னு சொல்றாரு. என்னன்னு கேக்குறீங்களா? இந்த இது இன்கம் டாக்ஸ் இருக்குல்ல, வருமான வரி கட்டின தகவல்கள் நாங்க ஆர்டிஐ மூலமா இவங்களை எல்லாம் கேட்டோம். எந்த அளவுக்கு இந்த அரசியல்வாதிகள் சட்டத்தை மதிக்கிறார்கள் என்பதை வெளிக்கொணர்வதற்கு கேட்டோம். கேட்டா எல்லாருமே ஒரே மாதிரி இது தனிப்பட்ட பிரைவேட் இன்ஃபர்மேஷன். பிரைவேட் இன்ஃபர்மேஷனுக்கும் பப்ளிக் இன்ஃபர்மேஷனுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க இல்ல இவங்க. பிரைவேட் இன்ஃபர்மேஷன் ஒரு போர்வையை போர்த்திட்டு இப்படி செய்யறாங்க. எந்த ஒரு தனிநபரும் அரசு துறைக்கு கொடுக்கக்கூடிய எல்லா தகவல்களுமே அபிஷியல் இன்ஃபர்மேஷன். அவங்க கையில இருக்கிறது வரையிலும் தான் தனிநபர் இன்ஃபர்மேஷன். எப்ப அரசு துறைக்கு போயிடுச்சோ அப்பவே அது பப்ளிக் இன்ஃபர்மேஷனா மாறிடும். இந்த அடிப்படை வேறுபாடு கூட தெரியாதவங்க யாரும் இல்ல. ஆனா அதுல இன்னைக்கு குளிர் காயுறாங்க. அதே மாதிரி அந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்னு தான் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்குத ஒரு இது லோக்பால் ஆக்ட். அந்த சட்டம் நடைமுறைக்கு வரக்கூடாதுன்னு அரசு பணியாளர்கள் தான் முனைப்புடன் வேலை செய்கிறார்கள், அரசியல்வாதிகள் இல்ல. அந்த ஒரு எந்த நோக்கத்துக்காக இந்த ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் சக்திகள் தடுக்குது அப்படிங்கிறது ஒரே இதுதான் அபிஷியல்ஸ் தான். ஒரு சிறிய ரிபட்டல் திருமதி வானதியை நோக்கிய கேள்விகள். அரசியல் கட்சிகள் மத்தியில அரசு கிட்ட ஒரு மிகப்பெரிய தயக்கம் இது சார்ந்து இருக்குங்கிற குற்றச்சாட்டு. அதுக்கு இடைவெளிக்கு பிறகு வரேன். இதற்கும் உங்களுடைய சிறிய ரிபட்டல். இவருக்குள்ள ஒரு ரிபட்டல் இல்ல, அவருக்கே நான் விளக்கமா சொல்ல விரும்புறேன். அதான் இவர் என்ன சொன்னாரு, பணம் பண்ணுகிறவர்கள் தவறு பண்ணுகிறவர்கள் இருந்து வாங்குறாங்கிறது தப்பு. எனக்கு தெரியும் ஒரு கேஸ், நானே அதை ஹேண்டில் பண்ணேன். நல்ல நியாயமா ஒரு லேண்ட் ஒரு பப்ளிக் கிளப், அந்த கிளப்புக்கு கோல்ஃபுக்காக எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லீஸ் பண்ணணும். அதுல பப்ளிக் இன்ஃபர்மேஷன்ல போய் நம்மால ஆர்டிஐல ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்கி இவருக்கு ரினியூவல் பண்ணக்கூடாது, இது 15 ஏக்கருக்கு மேல இருக்கு, இந்த கிளப்புக்கு கொடுத்தீங்கன்னா இதை வெளியே விட்டான்னு கண்ணா பின்னான்னு எழுதி டிலே பண்றாரு. இந்த டிலேனால இவங்களுக்கு ரினியூவல் லேட் ஆன உடனே என்கிட்ட வந்தாங்க. நான் உடனே கவர்மெண்ட் என்னப்பா இது நீங்க டிலே இல்ல சார், இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவர் பெட்டிஷன் அதுக்கு சம்பந்தம் இல்லை. என்ன இந்த டிலே பண்ணிட்டு சரி அந்த ஆளை கூப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு கேட்டா அவரை கூப்பிட்டு சொல்ல முடியாது சார், 15 லட்சம் ரூபாய் கேட்கிறாருன்னா. ஃபர்ஸ்ட் டைம் ஷாக்ட். இல்ல கேளுங்க ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். அதனால தம்பி
இப்ப சாரு சொல்றபடி ஒரு கள்ளத்தனமா மண்ணல்றவனை பத்தி இன்ஃபர்மேஷன் வாங்குறது துஷ்பிரயோகம் விதிவிலக்கா இல்ல. தான் நான் பதில் சொல்றேன். உங்க கேள்விக்கு அப்புறம் பதில் சொல்றேன். சார் சொன்னது, சார் இப்ப மண்ணு கள்ளத்தனம் ஆள்றான், அவனுக்கு ஆர்டிஐ போட்டு அவன்கிட்ட பணம் வாங்குறது ஒத்துக்கிறேன். தனியாருக்கு லீஸ் கொடுக்கறதுல ஊழல் இல்லன்னு தனியாருக்கு இல்ல, கோல்ஃப் கிரவுண்ட் பப்ளிக் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட் கோல்ஃப் கிரவுண்ட் நீங்க. ஆமா, கிளப் கிளப். ஆமா, கிளப் எது? பப்ளிக் கிளப் அது, பிரைவேட் கிளப் தான். யூ ஹேவ் டு கோ அண்ட் சீ பப்ளிக் ஆக்ட்ஸ். ரைட், அடுத்து போங்க. ரைட், இட் இஸ் பாசிபிள். எது விதிவிலக்கு சரியா பயன்படுத்துறதா துஷ்பிரயோகம் செய்யறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அரசை நோக்கிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அரசியல் கட்சிகள் ஆர்டிஐக்குள்ளெல்லாம் வராது அப்படின்னு அரசு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. எல்லா விஷயத்திலையும் சண்டை போடக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு நிலைப்பாட்டு எடுத்திருக்காங்க. அதை நோக்கிய கேள்விகள் எழுந்திருக்கிறது. தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு வயது 10 ஆகிறது. அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன, பிரச்சனைகள் என்ன, சரியாக பயன்படுத்தப்படுகிறதா, எந்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறி வருகிறதா, களையப்பட வேண்டிய குறைபாடுகள் என்ன, துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறதா, பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. பாரதிய ஜனதாவுடைய திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். எங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது, ஆணையம் சொன்னா துறைகள் கேட்கணும், எல்லாரும் கேட்கணும், இல்லன்னா அபராதம், ஆனா நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை உங்கள் கட்சி உட்பட கட்சி எடுக்குது. அரசாங்கம் அதை சப்போர்ட் பண்ணுது, விதிமீறலை ஊக்குவிக்குது. ஒரு யூ டர்ன் எடுத்திருக்கிறீங்க தகவல் அறியும் உரிமை சட்ட விவகாரத்துல, இல்லையா? இல்ல, யூ டர்ன் அப்படிங்கறது வராது. ஏன்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அரசியல் கட்சிகள் வர வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது UPA 2ல திரு சுதர்சன நாச்சியப்பன் அவர்களுடைய தலைமையில ஒரு பார்லிமெண்ட் எம்பிக்கள் குழு வந்தது. அவன் நாடு முழுவதும் கருத்து கேட்டாங்க. அரசியல் கட்சிகள், நீதித்துறையை சார்ந்தவர்கள், இந்த மாதிரி பல்வேறு தரப்பு மக்களிடமும் அதுக்கான ஒரு கருத்து கணிப்பு நடந்தது பார்லிமெண்டோட ஸ்டாண்டிங் கமிட்டியில. அப்ப பிஜேபி சார்பில் இன்ஃபேக்ட் நானே தான் அதை ரெப்ரசென்ட் பண்ணேன். அப்போ எங்களோட நிலைப்பாடுங்கிறது இப்பவும் இருக்கு. என்னன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு அமையறதுக்கு முன்னாடி உங்க கட்சி அதிகாரப்பூர்வமா உங்க செய்தி தொடர்பாளர் மூலமா அரசியல் கட்சிகள் ஏன் வரக்கூடாது ஆர்டிஐ கீழே அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுக்குது. அதுக்கப்புறம் அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஒரு யூட்டன் எடுக்குது. இல்ல, ஏன்னா இப்போ நாங்க சொல்றோம், தகவல் ஆணையத்தின் கீழே, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே அரசியல் கட்சிகள் வர வேண்டும் அப்படின்னு தகவல் ஆணையம், அதாவது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சொல்லுது. உங்க கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் அதை வரவேற்கிறார். வித்தியாசத்தை சொல்றேன் ஹரி. ஏனென்றால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே நீங்க கேட்கக்கூடிய தகவல்கள் அப்படிங்கறத ஒரு அரசியல் கட்சியாக நாங்க 2 அத்தாரிட்டி அப்படிங்கறதுல எங்களோட எல்லா தகவல்களும் நாங்க ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி கிட்ட கொடுத்துறோம். வரவு செலவு கணக்குங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு குறிப்பிட்ட என்னவெல்லாம் சட்டத்துல ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி கணக்கு விலை கொடுக்கணுமோ அதை கட்டாயம் எல்லா அரசியல் கட்சிகளும் பண்ணிதான் ஆகணும். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியினுடைய வரவு செலவு கணக்குகளை யார் வேண்டுமானாலும் நீங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க வாங்கிக்க முடியும். 2வது, நீங்க தேர்தல் கமிஷன்ல என்னென்னவெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தகவல்களை கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் ஒரு அரசியல் கட்சி அரசு துறைகள்லாம் இல்ல நாங்க எங்களோட தகவல்கள்லாம் வெப்சைட்ல போட்டுறோம், நீங்க நோட்டீஸ் போர்ட்ல போட்டுறோம், கம்ப்ளீட் பண்ண விட்டா தானே. சோ அரசியல் கட்சியோட ஃபங்க்ஷனிங்ல 2 இம்பார்ட்டன்ட் குரூஷியல் விஷயங்கள் 2மே பப்ளிக் அத்தாரிட்டி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இதை எந்த மக்கள் வேண்டுமானாலும் வாங்கிக்கலாம். அதுல பிஜேபிக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழ் வர வேண்டும் என்று தகவல் ஆணையம் சொல்லுது. அதோட ரூலிங் இருக்கு. அதை எப்படி அரசு துறைகள் செயல்படுத்த கடமை பெற்றிருக்கிறதோ அது போல் நீங்களும் செயல்படுத்தணும். செயல்படுத்தி நீங்க அப்பீலுக்கு போலாம். நாங்க செயல்படுத்த மாட்டோம். நீங்க ஒரு ஆணை போட்டுக்கோங்க, எங்களுக்கு கவலை இல்லை. நீங்க எல்லாம் சேர்ந்து அதை மீறுவது அப்படிங்கிறதுனால ஒரு அரசு துறை மாதிரி செய்ய ஆரம்பிச்சா, நாங்க போர்டுல போட்டோம், நாங்க போட மாட்டோம் அப்படின்னு ஒரு அரசு துறை ஒரு இதே போல நாங்க வரம்புக்குள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா, நான் என்ன சொல்றேன், நம்ம சட்டத்துல ஒரு சில விதிவிலக்குகள் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் கொடுத்திருக்கோம். நம்ம ஒண்ணு ரொம்ப அப்படியே எல்லா துறைகளும் அப்படிங்கறது உங்களுக்கு விதிவிலக்கு இல்லன்னு சொல்லியாச்சு. நான் சொல்றேங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். சோ ஒரு அரசியல் கட்சி எந்தெந்த தகவல்களை சர்வ நிச்சயமாக அவர்கள் தொடர்ந்து இயங்குவதற்கு கொடுக்க வேண்டுமோ அந்த அத்தாரிட்டி கொடுப்போம். நீங்க தாராளமா யார் வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனா ப்ரீ டெசிஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ்க்குள்ள கம்ப்ளீட் ஆம்பிட்குள்ள ஒரு அரசியல் கட்சி போகும்போது நிச்சயமா அதனுடைய செயல்பாடுகள்ல குந்தகம் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா,
ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது ஒரு பொது நல நோக்கத்திற்காக ஒரு அசோசியேஷன் ஆஃப் பீப்புள் சேர்ந்து செய்யும் போது ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறேன். உங்க கட்சியில ரெண்டு தனிநபர்கள் என்ன பேசினாங்கன்னு யாரும் கேட்க போறதில்லை. யாரு சொன்னது? இன்று தகவல் அறிவு உரிமை சட்டத்துல டுவர்ட்ஸ் டிரான்ஸ்பரன்சி ஆஃப் த கவர்னன்ஸ் கொடுக்கிற கேள்விகளை விட அதிகமாக தனிப்பட்ட விவரங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குமா? இல்ல முன்னாடி நம்ம சார் IAS ஆபீசர் சொன்ன மாதிரி இதுல வேற ஏதாவது விஷயத்தை நாம ஆணையத்துடைய ஆர்டர் இருக்கு. எப்படி ஆணையத்துடைய ஆர்டரை நான் என்ன சொல்றேன், என்னென்னவெல்லாம் உங்களுக்கு தகவல்கள் வேண்டுமோ ஒரு அரசியல் கட்சியோட பங்கனிங்க்கு டெபினட்டா கொடுப்போம். ஆனா அதே சமயம் இத ஒரு அமைப்பு கொடுக்கலங்கிறது வேற விஷயம். நீங்க ஒரு தகவல் ஆணைய ஒரு தகவல் அதிகாரியை நியமிக்கணும் அப்படிங்கிறது உத்தரவு. நாங்க பண்ண மாட்டோம். நாங்க அரசியல் கட்சிகள், நாங்க இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுப்பது அப்படிங்கிறது இந்த சட்டத்துடைய ஸ்பிரிட்டுக்கு எதிராக கட்டுப்பட மாட்டோம். சட்டத்துக்கு நாங்க கட்டுப்பட மாட்டோம். சட்டம் நிறைவேற்றிருக்காங்க. அந்த சட்டத்துல பொது அதிகார அமைப்பு என்னன்னாக்கா அரசாங்கத்திலிருந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி. நீங்க நிறைய சலுகைகள் பெறீங்க, இடம் சலுகைகள் பெறீங்க, பல சலுகைகள் பெறீங்க. அந்த சலுகைகள் எல்லாம் வேணும். ஆனாலும் நாங்க அதுக்கு அந்த சட்டத்துக்குள்ள நாங்க வரமாட்டோம். சரி, அப்ப நீங்க என்ன சொல்லணும்? இந்த சட்டத்துல நான் இதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க. இந்த சட்டத்துல இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க கொடுக்க முன் வர்றோம், இதை நாங்க கொடுக்க முன் வரலாம். ஒரு அரசியல் கட்சியோட நிலைப்பாட்டை இன்னைக்கும் நீங்க டெலிபரேஷன் ஆஃப் த கமிட்டியில எடுத்து பார்க்க முடியும். இது நீங்க தவறான தகவலை பொதுமக்கள் சட்டத்துக்குள்ள நாங்க வரமாட்டோம். இந்த சட்டத்துக்குள்ள முழுமையா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சட்டத்துக்குள்ள உட்படறோம்னு சொன்னா ஒட்டுமொத்தமாக பிரேம் ஒர்க்குள்ள வரதுன்னு அர்த்தம். அதனால நாங்க சொல்ற டிஃபரன்ஸ் முதல்ல மக்களுக்கு புரிய வைக்காம ஒட்டுமொத்தமா இவங்க வரமாட்டாங்க, இவங்க ஆளுகின்ற ஆட்கள் வரமாட்டாங்க. செக்ஷன் 8 எக்ஸம்ஷன் கிளாஸ் இருக்குது. இல்ல நான் என்ன சொல்றேன், இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நாங்க எக்ஸ்பிரஸ் பண்றோம். அது மட்டும் பல துறைகளுக்கு இருக்கலாம். நீ எக்ஸப்ஷன் வழங்கப்படாத துறைகளுக்கு கூட இந்த தகவல் எல்லாம் கொடுக்கறதுனால பல சிக்கல்கள் இருக்குங்கிற கருத்து இருக்கலாம். ஆனாலும் கூட ஆணையத்துடைய உத்தரவை கடைபிடிக்க உத்தரவு எங்களோட ஸ்டாண்ட் நீங்க முதல்ல தெரிஞ்சுட்டீங்கன்னாவே இந்த மாதிரி விஷயத்தை நீங்க ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ராஷனல்குள்ளே போடல, காரணங்களுக்குள்ளே போடல. அது ஒரு குவாசி ஜுடிஷியல் அமைப்புடைய உத்தரவு. நீங்க வரணும் அப்படின்னு உத்தரவை மற்ற துறைகளுக்கு போட்டுச்சுன்னா அந்த துறைகள் கடைபிடிக்க கடமைப்பட்டது. உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர் ஆர்டர் போட்டா கூட அதை ஸ்டே வாங்கியாச்சுன்னு சொன்னா முழுமையா வர்ற வரைக்கும் ஒரு ஸ்டே வாங்கலையே. கருப்பு பணம் அரசியல் கட்சியில கருப்பு பணம் புழங்குது, அது வெளியில வந்துருமோங்கிற ஒரு பயம். ஒரு காரணம் தான். நீ வெப்சைட்ல போடுங்க, வெப்சைட்ல போடணும். நீங்க போட வேண்டிய மக்கள், நீங்க கட்சி நடத்துறீங்களா கம்பெனி நடத்துறீங்களா? இல்ல, கம்பெனி நடத்துறீங்க. அப்ப நீங்க மக்களுக்காக நடத்துறீங்க. மக்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதானி பதில் சொல்றாரு, மோடி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேயும் கேட்க முடியாது. அமைப்புக்கு உட்பட்டு தகவல் ஆணையத்துடைய உத்தரவை ஏற்கனவே இந்த சட்டத்துல இதுக்கு இடம் இருக்கு. எந்த அரசியல் கட்சியும் இதை மறைச்சிட்டோ இல்லையோ பண்ண முடியாது. மறைக்கல இல்லையா? ஆணை உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. தகவல் ஆணையத்துடைய உத்தரவு இது ஒரு நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது. ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்ல விடுறீங்களா? ஒரு அரசியல் கட்சியில நீங்க கருப்பு பணம் சொல்றீங்க. கருப்பு பணம் அப்படிங்கறது இல்லாம ஒரு கட்சியினுடைய நன்கொடை அத்தனை விவரங்களும் உங்களோட வருடாந்திர கணக்கு வரவு செலவு கணக்குல அது கொடுத்துறோம். நீங்க யாரு இது கொடுக்க? இது என்ன சார்? இல்ல நான் உங்களுக்கு சொல்றேங்க, நாளைக்கு அப்ளிகேஷன் போடுங்க. தமிழ்நாடு பிஜேபிக்கு போன வருஷம் கணக்கு வழக்கு எவ்வளவு? நீங்க கொடுக்கக்கூடிய தகவலை ஒரு வரம்புக்கு உட்பட்டு, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துடைய வரம்புக்கு உட்பட்டு பொதுமக்களுடைய கேள்விக்கு
பதில் அளிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? 20,000 ரூபாய்க்கு மேல நன்கொடை வாங்கியாச்சுன்னா அந்த பட்டியலுக்கு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணலாம்னு இருக்குது. எந்த கட்சியில மெயின்டைன் பண்றாங்க? இது என்னது? போட முடியாது. சகோதரி, நாளைக்கு வேற ஒரு அரசு துறை வந்து பிராக்டிக்கலா நாங்க போட முடியாது அப்படின்னு ஆணையம் உத்தரவு கொடுத்த பிறகு போடாம இருந்தா அது ஏற்புடையதா? நாளைக்கு ஒரு துறை எக்ஸம்ஷன் அளிக்கப்படாத ஒரு துறை நாளைக்கு நாங்க பிராக்டிக்கலா போட முடியாது. இன்னைக்கு நீங்க சொன்னது போல ஒரு தகவல் சொன்னது ஏற்புடையதா? நாங்க பொதுமக்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டோம். நீங்க மட்டும் போட மாட்டீங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க இப்ப கேட்டீங்க. ஏன்னா உங்க கட்சியில எலெக்ஷன் நடக்குது, அடுத்து மாவட்ட தலைவர், மாநில தலைவர், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஒரு கேள்வியா கேட்கும் போது அரசியல் கட்சியோட பங்கனிங் அப்படிங்கிறது டெபினட்டா பண்றது பண்ண முடியாது. நீங்க எது திரு முருகன், அரசியல் கட்சிகள் இந்த வரம்புக்குள்ள வரணுங்கிற ஒரு ஆணையத்துடைய உத்தரவு இருக்கிறது. அந்த உத்தரவை பின்பற்றணும் அப்படிங்கறதான இயல்பான எதிர்பார்ப்பு. இல்ல சார், நீங்க என்ன சொல்லுங்க, கத்தாம சொல்றேன், தயவு செய்து கேளுங்க. இப்போ ஒரு அரசியல் கட்சி என்பது அரசு துறை அல்ல. இந்த சட்டம் அரசு துறையை முழுமையாக கட்டுப்படுத்தும் என்பது எல்லோரும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். 6 தேசிய கட்சிகள் இது வரம்புக்குள் வருதுங்கிறது ஆணையத்துடைய ஃபுல் பெஞ்சுடைய உத்தரவு. ஆணையத்துடைய ஃபுல் பெஞ்ச் நாளைக்கு எல்லா டிவி சேனல்களும் வரம்புக்கு வரணும்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? உத்தரவு கடைபிடிக்கப்பட வேண்டியது. ஓவர்ரூல் பண்ற பவர் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. நான் சொல்றேன், அந்த பவர் இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு எந்த ஆக்டையும் பார்லிமெண்ட்டுக்கு எடுத்துட்டு நான் பேசும்போது இடையில பேசுறேன் சார். பார்லிமெண்ட்ல உங்க கட்சி நீங்க தூண்டி விடுற ஒரு ஆளு போய் இதை உடனே எதிர்த்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வாங்க, இவங்களுக்கு பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது சார். எக்ஸிகியூட்டிவ் ஹஸ் காட் பவர் டு இம்பீப் ஆல் தி irrelevant rulings by இன்ஃபர்மேஷன் கமிஷன். அவங்களை அப்பாயிண்ட் பண்றதே கவர்மெண்ட் தான். தயவுசெய்து அதுக்குள்ள போகாதுங்க. ஆனா நீங்க கேட்ட இன்னொரு கேள்வியை சொல்றேன். அரசு துறை இல்லன்னு சொல்லிட்டு அரசு துறை சபார்டினேட்டட் டு தி கவர்மெண்ட், கேபினெட், எக்ஸிகியூட்டிவ் அவங்க சொல்ல மாட்டாங்க. பப்ளிக் இல்ல நீங்க இப்ப கேட்டீங்களா, எல்லா கட்சிகளும் இதில் இணைந்து இது வேண்டான்னு சொல்றது எதுக்குன்னா, இது மேலும் மேலும் இந்த விஷயத்தை சிக்கலாக்குமே தவிர அரசியல் கட்சியின் நடத்தையை கொண்டு போய் நான் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றது தேர்தலில் நடக்க வேண்டிய விஷயத்த இந்த மாதிரி சார் மாதிரி ஆளுங்க கையில் எடுத்து செய்ய வேண்டியதில்லைங்கிறது எல்லோருடைய சட்டம் இருக்கு. அது இன்டர்பிரட் பண்ணி அரசியல் கட்சிகள் பணத்தையும் சொன்ன மாதிரி கருப்பு பணத்தையும் வெள்ளை பணத்தையும் நீங்க பிரமாமா கண்ட்ரோல் பண்றது இன்ஃபர்மேஷன்ல பண்ண முடியாது. அவங்க சொன்ன மாதிரி கணக்கு கொடுக்கும்போது 30 லட்சம் ரூபாய் எங்களுக்கு ஆண்டு செலவு அப்படின்னு சொல்லிட்டு 30 கோடி செலவழிச்சா அதை கண்டுபிடிக்க முடியாது. we will be wasting our time. அதை விட நீங்க சொல்றீங்க பாருங்க, மற்ற விஷயங்கள் அரசு துறைகள் 30 நாள்ல பதில் கொடுக்கறது இல்லன்னா இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு போனா அவனை பனிஷ் பண்றது கிடையாது, அவனுக்கு ஃபைன் போடுறது கிடையாது. எதை செய்யணுமோ அதை செஞ்சு இந்த சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்தினாலே இவங்க இயக்கம் அவங்க இயக்கம் சொல்றது நடந்துருங்கிறது என்னுடைய கருத்து. ஐ டேக் எ பாயிண்ட். இந்த தருணத்தில் ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிறது. புதிதாக வரம்புக்குள் வரக்கூடிய அமைப்புகள் ஒரு பக்கம், ஏற்கனவே தெளிவாக வரையறுக்கப்பட்ட விஷயங்கள் இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் செய்யப்படுகிறதா, இதனது நோக்கம் பாதுகாக்கப்படுகிறதாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தகவல் அறியும் உரிமை சட்டம், இதற்கு வயது 10 ஆகிறது. நிச்சயமாக ஒரு நல்ல ஆயுதமாக, ஒரு சாமானிய எம்பவர் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது. குறைபாடுகளும் துஷ்பிரயோகங்களும் இல்லை என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியாது. திரு முருகன் அவர்கள் சொன்னார், திரு செல்வராஜ், மேலும் பல அமைப்புகள் கொண்டு வருது, மேலும் இப்படி வலு சேர்ப்பதை தாண்டி இருக்கக்கூடிய சட்டத்தை அமல்படுத்துவதிலேயே 1000 பிரச்சனைகள் இருக்கிறது. உள்ளபடியே இதனது செயலாக்கம் 100% திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது அவர் முதல்ல ஆரம்பத்துல சொல்லும் போது சொன்னாரு, நிறைய சட்டங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் அமல்படுத்தப்படவே இல்லைன்னு சொன்னார். உண்மைதான். ஆனா அந்த சட்டங்கள் எல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக தான் அமல்படுத்தக்கூடிய சட்டங்கள்.
ஆனா தகவல் உரிமை சட்டம் மட்டும்தான் பொதுமக்களால் நேரடியாக அமலுக்கு கொண்டு வரப்பட வேண்டிய சட்டம். பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு நேரடியாக இருக்கக்கூடிய சட்டம் இது ஒண்ணுதான். இன்னொன்னு இருக்கு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அதுக்கு அடுத்தது இதுதான் முக்கியமான சட்டம். இந்த சட்டம் இப்ப அரசியல் கட்சிகளுக்கும் இந்த தகவல் உரிமை சட்டத்துக்கும் சம்பந்தம் உண்டா இல்லையாங்கிற நாங்க ஒரு பத்திரிகை வெளியிடுறோம், ஊழல் ஒழிப்பு செய்தின்னு. இதுல செப்டம்பர் இஷ்யூல நாங்க தெளிவா சொல்லியிருக்கிறோம், அரசியல் கட்சிகள் இந்த சட்ட வரம்பிற்குள் எந்தெந்த காரணங்களுக்காக வருவார்கள் என்பதெல்லாம் தெளிவா சொல்லியிருக்கிறோம். ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உள்ள ஃபண்ட் எது? பொதுமக்களுடைய பணம் தான் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உள்ள ஃபண்ட். டொனேஷன் கார்பரேட்ல என்ஜிஓக்கள் தான் வரம்புக்குள்ள வர்றாங்களா? இருக்குதா? எல்லாமே இருக்குதா? இந்த எக்ஸம்ஷன் வாங்குறோம், எஃப்ஆர்சி ஆக்ட்ல எக்ஸம்ஷன் வாங்குறவங்க எல்லா கேஸுமே இதுல வர்றாங்கல்ல. சட்டமே அதுதானே சார் சொல்லுது. இவங்க என்ன கேக்குறாங்க? எங்களுக்கு விலக்களியுங்கள்னு கேக்குறாங்க. விலக்களியுங்கள் கேட்டா என்ன அர்த்தம்? ஒரிஜினலா இந்த சட்ட வரம்புக்குள்ள நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு இந்த சட்டத்தை அமல்படுத்தியாச்சுன்னு சில பிரச்சனைகள் எல்லாம் வரும், அதனால விலக்களிங்க. உண்மையான நோக்கம் என்னன்னா இவர் சொன்னது மாதிரி அந்த டொனேஷன் மேட்டர் ஒண்ணு, அப்புறம் இந்த உள்கட்சி விவகாரங்கள் எல்லாம் வெளியே வந்துருமோன்னு பயப்படுறாங்க. உள்கட்சி விவகாரத்திலேயே ஒரு ஜனநாயகத்தை கடைபிடிக்க முடியாத கட்சிகள் இந்த ஜனநாயக நாட்டில் பொதுமக்களுக்காக ஒரு ஆட்சியை எப்படி சார் கொண்டு வர முடியும்? கொண்டு வர முடியுமா? உள்கட்சியில ஜனநாயகத்தை கடைபிடிக்க முடியாத கட்சிகளால பொதுமக்களை ஆட்சி செய்வதற்குரிய ஒரு ஜனநாயக தன்மையை இவங்களால எப்படி கொண்டு வர முடியும்? அப்படின்னு வரும்போது அது தவிர இன்னொன்னு நான் சொல்லணும். இல்ல இல்ல தகவல் உரிமை சட்டத்துல இன்னொன்னு இருக்கு. இந்த நடைமுறைக்கு வராத காரணத்தினால இந்த மாநில தகவல் ஆணையம் ஒண்ணு இருக்குதா, அந்த தகவல் ஆணையமே இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது தேவையே இல்லை. இது தமிழ்நாட்டில இழப்பு ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த தகவல் கொடுக்காததுனால அரசுக்கு வர வேண்டிய பெனால்டி போடுறாங்கல்ல 25,000 ரூபாய், இதுவரையிலும் வசூல் பண்ணாம விட்டுருக்கிறது கிட்டத்தட்ட 750 கோடி ரூபாய் ஆச்சா. ஒண்ணு இன்னொன்னு இருக்கு, தெளிவா இது பண்றோம், 750 கோடி ரூபாய். அதே மாதிரி இந்த தகவல் கொடுக்காத அபிஷியல்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மூலையில இருந்து தகவல் ஆணையத்துக்கு வர்றாங்க. அவங்க செய்ய தவறிய வேலைக்காக, கடமை தவறிய பணிக்காக இங்க வர்றாங்க. அவங்களுக்கு அரசு டிஏபிள் பயணப்படி இது சம்பளம் எல்லாம் கொடுக்குது. எதுக்கு அவங்க கொடுக்கணும்? கடமை செய்ய தவறியவர்கள் தான் இங்க வர்றாங்க. அவங்க சொந்த காசுல தான் அதை கொடுத்திருக்கணும். அந்த வகையில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் சொந்த காரணங்களுக்காக செஞ்சிருந்தா சொல்லலாம். இதுல அவங்க வேலை என்னது? அவங்க வேலை என்னது? இந்த சட்டத்துல என்ன இருக்குதோ அதை அமல்படுத்துறதுக்கு தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது. அதே மாதிரி பப்ளிக் பார்த்துட்டு பப்ளிக் 19(8)B ஒண்ணு இருக்குது. அதாவது விண்ணப்பதாரருக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை எல்லாம் ஈடு செய்யணும்னு இந்த சட்டத்துல இருக்கு 19(8)B. யாருக்குமே இந்த தகவல் ஆணையம் இழப்பீடு கொடுத்தது இல்ல. அந்த வகையில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1400 கோடி ரூபாய் இந்த பொதுமக்களுக்கு இழப்பு ஏற்பட்டு இருக்கு இந்த தகவல் ஆணையம். இந்த தகவல் ஆணையம் இந்த 10 ஆண்டுகள்ல எவ்வளவு செலவு பண்ணிருக்கு தெரியுமா? சம்பளம் சலுகைகளை வாங்கியிருக்கு 15 கோடி ரூபாய். இல்ல தமிழ்நாட்டை பத்தி நாமளே ரொம்ப குறைச்சு பேசுறோங்கிறது உண்மையை யார் வேணாலும் எங்க வேணாலும் சொல்லணும் சார். நீங்க பேசும்போது நானும் இடையில பேசலாம், தயவுசெய்து சும்மா இருங்க, அப்புறம் பேசுங்க. சரி. மத்திய பிரதேசல எல்லா பெட்டிஷனையும் எடுத்து அனலைஸ் பண்ணி அவங்க அதுக்கு பதில் கொடுக்கிற காலகட்டத்தையும் வச்சு ஒருத்தர் அனலைஸ் பண்ணாரு. இப்ப பெண்டிங்கா இருக்கிற எல்லாத்தையும் தீர்த்து வைக்க பதில் கொடுக்க 60 வருஷம் ஆகும்னு கண்டுபிடிச்சிருக்காரு. பப்ளிஷ் ஆயிருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல 17 வருஷம் ஆகுமா. இந்த லிஸ்ட் போடும்போது ஆல் இண்டியா லெவல்ல நாம 8வது வரோம் தமிழ்நாடு. சார் சொல்றத நான் விவரமா சொல்றேன். கவர்மெண்ட் இப்ப எப்படி பங்கன் ஆகிட்டு இருக்கோ அதை நாம ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது வச்சு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணாம நாம சொந்தமா பேசுற மாதிரி பேசக்கூடாது. நான் தாசில்தாரா இருக்கிறேன்னு வச்சுங்க திருநெல்வேலியில, நான் தகவல் உரிமை அறியும் சட்டத்துக்கு பதில் கொடுக்க வேண்டிய பகுதியில் இருக்கேன், நான் கொடுக்கல. எனக்கு மேல இருக்கிற ஆர்டிஓவோ சப் கலெக்டரோ நீ ஏன் கொடுக்கலன்னா, ஐயா நான் 1 மாசம் லீவ்ல இருந்தேன், ஐயா எனக்கு மினிஸ்டர் ஒர்க் கொடுத்துக்காருன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்குள்ள பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை தகவல் உரிமை சட்டத்துக்கு படி ஆணையத்துக்கு அவங்க எழுதலாம்.
அவர் வந்து நேரில் அப்பியரான்னு சொல்லும்போது உன் சொந்த காசுல போனா கவர்மெண்ட் வேலையில யாருமே இருக்க முடியாது. அது சட்டத்தில் இல்லை. இவர் சொல்றபடி இனிமேல் நீங்க ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு சேவை பெறும் உரிமை சட்டத்துல அதிகாரிகள் பணியை செய்யலன்னா அபராதம் விதிக்கணுங்கிறது அபராதம் விதிக்கலாம். அப்படி இருக்கும்போது அவர் செஞ்ச தவறுக்காக நான் உங்ககிட்ட தான் சொல்றேன். அதை ஒரு நிமிஷம் தள்ளி வச்சிருங்க. அந்த அபராதம் விதிக்கலங்கிறத இவர் சொல்றாரு. இவங்க வந்து அப்பியராக சொல்லி அப்பியராகும் போது பயந்து போய் எல்லாம் கொடுத்துட்டு வருவான். அவன் வந்து நிக்கிறான். அவன் அப்படி வரும்போது அவன் சொந்த செலவுல டிக்கெட் எடுத்தோம்னா கவர்மெண்ட் வேலையில யாரும் இருக்க முடியாது. அப்ப நீங்க அதுக்கு சேவை பெறும் உரிமை சட்டத்துல அதிகாரி ஒரு பணியை செய்யலன்னா சேவையை வழங்கல அப்படின்னா அவர் அபராதம் செலுத்தணுங்கும் போது இங்கே சொல்லுங்க சார். நீங்க என்ன சொல்லுங்க, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட ஆணையம் தன் வேலையை ஒழுங்காக செய்தால் அவனை கூப்பிடவே வேண்டியல. நீ 30 நாளைக்குள்ள கொடுக்கல 25,000 ரூபாய் ஃபைன். அப்ப நான் ஆர்டர் போட்டு வசூல் பண்ணுங்கன்னு சார சொல்லுங்க. அவன் வரும்போது சொந்த செலவில் வாங்கிக்கலாங்க. இந்த தகவல் ஆணையம் அந்த மாதிரி ஒரு அபராதம் விதிச்சிருந்ததுன்னா இன்னைக்கு நிலைமையே வேற மாதிரி இருக்கும். செகண்ட் அப்பீலே வராது சார். இரண்டாவது மேல்முறையீடுங்கிறது தகவல் ஆணையத்துக்கு வர்றதுக்குள்ள வாய்ப்பு. கவர்மெண்ட்ல வேலை செஞ்சு பழகினாதான் சார் உங்களுக்கு அதெல்லாம் நல்லா தெரியும். கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்க, எல்லா பேரும் பணத்தையும் கட்ட மாட்டான். என்ஜிஓ எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவான். ஸ்ரீலங்கோட்டை கேட்க வரும்போது நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது. முருகன் சொல்வதை விடுங்க, நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது இதனது நோக்கம் உன்னதமானது. ஆனா 75% ஊழியர்கள் 75% நேரம் அவங்களுடைய 75% நேரத்தை இந்த தகவல்களை சேகரிப்பது வழங்குவது அப்படின்னு இதையே செஞ்சுட்டு இருந்தா இது ஒரு நல்ல நிர்வாகமா இருக்க முடியாது அப்படின்னு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்கள்லாம் சொன்னார். இது துஷ்பிரயோகமும் ஆகுது. தேவையற்ற தகவல்கள் இல்ல ஒரு தவறான நோக்கங்களுக்காக இந்த தகவல்களும் கேட்கப்படுவது அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். அவங்க வேலையை அவங்க உரிய காலத்துல ஒழுங்கா செஞ்சிருந்தாக்கா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு ரேஷன் கார்டு வேண்டி அப்ளை பண்ணாங்க, 60 நாள்ல கொடுக்கணும். ஆனா 6 வருஷம் ஆகி கொடுக்காம இருக்கிறாங்க. அதனாலதான் அவன் வந்து அந்த மாதிரி இந்த விழாவுக்கு போனீங்களே, இந்த விழாவோட யார் யாரெல்லாம் பேசுறீங்க, இந்த மாதிரியான சொல்றேன். அதுக்கு சார் நான் சொல்றேன், அதுக்கு என்னதுக்கு தேவையற்ற நோக்கங்கள், தேவையற்ற தகவல்கள் அரசாங்கத்துடைய வீணடிக்கக்கூடிய எதுக்கு நான் சொல்றேன், விளக்கம் சொல்றேன். அது ஏன் அந்த மாதிரி சிச்சுவேஷன் வருது? இந்த தகவல் உரிமை சட்டத்துல ஒரு செக்ஷன் இருக்கு, நான் 4 முதல்ல சொன்னேன். அதுல என்ன இருக்குது, இந்த துறைகளை பற்றி பொதுமக்களுக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் போட்டிருக்கணும். எந்த அளவுக்கு தெரியுமா? பொதுமக்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்த தேவையில்லாத அளவுக்கு தகவல்கள் இணையதளத்தில் பதியப்பட்டிருக்க வேண்டும். இல்ல சார், நீதிபதி சொல்றாரு இந்த மாதிரி தகவல் இந்த விழாவுக்கு போனீங்க, இந்த அதிகாரியோ இந்த ஒரு வழக்கினோட என்ன பேசுனீங்களா, எவ்வளவு நேரம் பேசுனீங்க, அதெல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. நல்ல நோக்கத்துக்காக, பொது நோக்கத்துக்காக, இல்ல தேவையான நோக்கத்துக்காக கேட்கப்படக்கூடிய கேள்விகள் தகவல்கள் உண்டு. தவறான நோக்கத்துக்காக இல்லாட்டி அரசாங்கத்துடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய பொது நலத்துக்காகவும் அவங்களுடைய சுய விஷயத்துக்காக தான் கேட்கிறாங்க. துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. இந்த சதவீதத்துக்குள்ள போவதில்லை, துஷ்பிரயோகம் இருக்கு. ஆமா, அது பண்ணப்படுகிறது. அதனால் துஷ்பிரயோகம் பண்ணப்படுவதால் இந்த சட்டத்தை முடமாக்கிடலாமா? இந்த சட்டத்தை தகவல் மக்கள் கேட்கறவங்களுக்கு எல்லாம் கொடுக்காம இருந்துடலாமா? இல்ல, நிச்சயமா இல்ல. இந்த சட்டம் ஒரு சேஃப்கார்ட் கொண்டு வரணும். உதாரணத்துக்கு சென்னை உயர் நீதிமன்றம் நடுவுல சொன்னது என்ன காரணத்துக்காக கேட்கப்படுது அப்படிங்கிற காரணம் சொல்லப்படணும். ஆனா இது வாஸ் அகைன்ஸ்ட் தி ஆக்ட்ல சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு எதிரானது. ஆனா இது தேவையற்ற காரணங்களுக்காகவும் துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய அம்சங்களையும் தடுத்து நிறுத்த வேண்டிய சேஃப்கார்ட் கொண்டு வரணும்ல. கண்டிப்பா அதுதான் பேசு. அது குழு போட்டு பேசணும். என்னென்ன தவறு ஒண்ணு இல்ல. இப்ப எங்களுக்கு வந்து நேற்று வந்திருக்குது ₹2 தூத்துக்குடி அணுமின் நிலையத்தில இருந்து 2 பக்கத்துக்கு 400 ரூபாய் கட்ட சொல்லி 27 ரூபாய் ஸ்பீட் போஸ்ட் வந்திருக்கு. 27 ரூபாய் அவர் வந்து அரசாங்கம் செலவு பண்ணி என்கிட்ட 4 ரூபாய் வாங்குறாரு. நாங்க என்ன கேக்குறோம், அந்த 10 ரூபாய் நாங்க கட்டணம் கட்டுறோம் இல்லீங்களா, அதுல முதல் 10 பக்கம் நீங்க இலவசமா கொடுங்களேன்.
அவர் என்ன 27 ரூபா எங்கிட்ட 4 ரூபா வாங்குறதுக்கு 27 ரூபா செலவு பண்றாரு. நாங்க 4 ரூபா கொடுத்த பிறகு இன்னொரு 27 ரூபா செலவு பண்ணி எங்களுக்கு வந்து தகவல் அனுப்ப போறாரு. ஐ டேக் யுவர் பாயிண்ட். வானத்தேவர்கள்ட்ட இறுதியான கருத்து கேட்க இருக்கிறேன். ஏறத்தாழ ஒரு வருட தாமதத்துக்கு பிறகுதான் புதிய அரசாங்கம் நியமிக்க வேண்டிய தகவல் ஆணையரே நியமிச்சது அப்படிங்கும் போது இந்த ஒரு சட்டத்துடைய நோக்கத்துல இந்த ஒரு சட்டத்தின் மீது அரசாங்கம் அக்கறை கொண்டில்லையோ அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுது. காரணம் உங்களுக்கே தெரியும், உச்ச நீதிமன்றத்துல அது சம்பந்தமான வழக்கு பெண்டிங்ல இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்கறாங்க, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து இல்ல நாங்க நேரடியாக நினைத்திருந்தால் அந்த வழக்கு இன்னும் இல்ல நான் என்ன சொல்ல அந்த வழக்கு சீக்கிரம் முடிச்சிருக்கலாம், இல்ல நீங்க வந்து பெட்டிஷன் போட்டீங்க, அதுக்கான எல்லா முயற்சிகளும் சுப்ரீம் கோர்ட்ல எல்லா கேஸையும் கவர்மெண்ட் டெஃபினட்டா எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதான் கொண்டு வராங்க. நார்மலா இருக்கிற பிரியாரிட்டி படி போயிருந்தேன்னு சொன்னா இன்னும் கூட லேட் ஆயிருக்கலாம். பட் இதெல்லாம் முன்னாடியே முடிச்ச கேஸ். நீங்க இதுல ப்ராசஸ் போகுது. நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம அனுப்ப சொல்லி சொல்றோம் அரசாங்கத்துல, அதுக்குன்னு இருக்கிற கமிட்டி மீட் பண்றாங்க. இதுல கோர்ட்டும் உள்ளவே கூடவே ஒரு சேர்ந்து ஒரு பேரலல் இது போயிட்டு இருக்கும்போது டெஃபினட்டா எந்த அளவுக்கு இதை வந்து ஃபாஸ்டா பண்ண முடியுமோ அரசாங்கம் பண்ணிருக்கு. அதனால இது ஏதோ பில்ஃபுல்லா டிலே பண்ணி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த சட்டம் அரசாங்க தரப்பால இன்னும் வலுப்படுத்தப்பட வேண்டும், இதனது செயலாக்கத்தை உறுதிப்படுத்தணும். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க இந்த மாதிரியான சட்டங்கள் கொண்டு வரும்போது முந்தா நாள் தான் நினைக்கிறேன் நம்மளோட பிரதமர் சொல்லியிருக்காரு, அதிகாரிகள் அந்த என்ன மாதிரி ஒரு ஸ்பிரிட்டோட நம்ம வந்து வேலை செய்யணும் மக்களுக்காக அப்படின்னு சொல்லி வரும்போது டெஃபினட்டா இதுல எக்ஸிகியூட்டிவ்ஸோட ஒத்துழைப்போட தான் இந்த மாதிரியான சட்டங்கள் மக்களோட சேவையில நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அது இல்லாம அரசியல் கட்சிகள் உண்மையா நேர்மையா சட்டத்துக்கு வேலையே இல்ல. நீங்க எங்கெங்க தவறுகள் ரேஷன் கார்டு 6 வருஷம் ஒத்துழைப்புங்கிற வார்த்தை சரியில்லம்மா ஐயா. எல்லாத்தையும் நான் எதுக்குதான் பண்ணுவேன், நான் உன்னை வந்து இப்படிதான் என்னோட உரிமையில கேட்பேன்னா எந்த இடத்துலயுமே வேலை நடத்தாங்க. நான் என்ன சொல்றேன், சட்டத்துக்கு எதிராக பண்றதுக்காக அரசாங்க ஊழியர் இல்ல. ஆனா ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும், எல்லா தரப்புமே மக்களுடைய சேவையில் நாம ஈடுபடணும். அப்படிங்கும் போது ஒவ்வொரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலும் அவங்களோட சென்சிட்டிவிட்டி அவங்களோட கமிட்மெண்ட் இதெல்லாம் இருக்கு. ஒரு ஆபீசர் தன்னோட எந்த வேலைகளையும் மிகச்சிறப்பாக செய்யறாருன்னு சொன்னா இந்த மாதிரி சட்டத்துக்கு அவசியம் இல்ல. இதெல்லாம் உரிமைகளை செயல்படுத்தணும்னு சொல்லி நாம எல்லாம் பேசுறதுக்கும் அவசியம் இல்ல. இத சரியா போகணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சட்டம். நிச்சயமாக எல்லாருக்கும் கூட்டு பங்கு இருக்கிறது. இந்த மாதிரி சட்டம் 47 வந்திருக்க வேண்டியது 2005 வந்ததே வருத்தத்துக்குரிய விஷயம் என்று திரு செல்வராஜ் அவர்கள் சொன்னார். 2005 உச்ச நீதிமன்றத்தாலேயே உறுதி செய்யப்பட்ட ஒரு சாமானியனுடைய இந்த நாட்டுடைய குடிமகனுடைய அடிப்படை உரிமையாக சொல்லப்பட்ட தகவல் அறியும் உரிமை அப்படிங்கிறது சட்டமாக சட்ட வடிவமாக வந்திருக்கிறது. இன்னமும் கூட அதில் இருக்கக்கூடிய செயலாக்க அளவில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. நிச்சயமாக அவை களையப்பட வேண்டியது. அதே போல இது துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது, எந்த சட்டமும் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்திட முடியும். அதே போல இந்த சட்டத்தின் மீதும் அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, அவையும் களையப்பட வேண்டும், இது வலுப்படுத்தப்பட வேண்டும். இந்த ஒரு தகவல்களே குறைபாடுகள் இருப்பதனால செயலாக்கத்துல அரசாங்கத்துடைய செயலாக்கத்துல பிரச்சனைகள் இருப்பதனால வரக்கூடிய விளைவுகள் அதற்கும் சகோதரி வானதி சொன்னது போல அவசியம் இல்லாமல் செய்ய வேண்டியதுல எல்லோருக்கும் கூட்டு பங்கு இருக்கிறது. தகவல் அறியும் உரிமை அப்படிங்கிறது எல்லோருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய ஆயுதம், இது ஆரோக்கியமான ஆயுதமாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் பொதுவான எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற வானதி ஸ்ரீனிவாசன், சிவலங்கோத்திரி செல்வராஜ் முருகன் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி. ஆயுத நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஒரு வீடியோ சமீபத்தில் எல்லோரையும் பதப்பதை வைத்திருக்கும். சவுதி அரேபியால வீட்டு பணி செய்ய சென்ற ஒரு பெண்மணியுடைய கைகள் துண்டிக்கப்பட்டு அவர் கொடுமை செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம எல்லாம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இந்திய அரசாங்கமும் அந்த விஷயத்துல தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது. அந்த பெண்ணுக்கான சிகிச்சைகள், அந்த பெண்ணுக்கான நீதிவற்றை எல்லாம் உறுதி செய்வதற்கு வெளிவிவகாரத்துறை தொடர்ந்து முனைப்பு காட்டி வருகிறது. இது ஒரு லார்ஜர் குவெஸ்டின் எழுப்புகிறது. குறிப்பாக வளைகுடா நாடுகள்ல இந்தியாவிலிருந்து வீட்டு பணிக்காக செல்லக்கூடிய பெண்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய ஒரு கடல் அளவுக்கு பிரச்சனைகள்ல ஒரு சிறு துளி இந்த ஒரு கேஸ் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. ஒரு வெளிநாட்டு மோகம், குடும்ப சூழ்நிலை, இது போன்ற காரணங்களால் நிறைய பேர் வளைகுடா நாடுகள் உள்ளிட்ட நாடுகளுக்கு வேலைக்கு சென்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்கின்றன. இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஏமாற்றுவது யார், ஏமாறுவது யார் என்று பொதுவான பல கேள்விகள் எழுகின்றன. சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், ஓமன், கத்தார் இது போன்ற நாடுகள்ல இந்தியாவை சேர்ந்த
90,000 பெண்கள் வீட்டு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களே பெண்கள் 35,000 அப்படின்னு ஒரு எண்ணிக்கை சொல்கிறது. இட் குட் பி இதை விட அதிகமா இருக்கலாம், குறைவா இருக்கலாம். ஆனால் இவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் அதிகம், எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த ஒரு சம்பவம் பல கேள்விகளை எழுப்புகிறது. விவாதிப்போம். நிகழ்ச்சியில நம்முடைய சகோதரி வளர்மதி அவர்கள் இணைகிறார். இது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அமைப்பை சேர்ந்த தேசிய வீட்டு வேலை தொழிலாளர் இயக்கத்தை சேர்ந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் வளர்மதி அவர்களும் பாரதிய ஜனதாவுடைய மாநில துணைத் தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் நம்முடைய இணைகிறார்கள். இந்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி ஈவு இரக்கமின்றி கை துண்டிக்கப்பட்டு கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சம்பவம் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். ஒரு கடலளவு நடக்கக்கூடிய விஷயத்துல ஒரு சிறு துளி அப்படின்னு சொன்னா சரியா? உண்மைதான் சார். இது இன்னைக்கு சமீபத்துல இது இப்ப செய்தி தான். இன்னைக்கு இந்த செய்தி தான் ரொம்ப வெளியில வந்திருக்கு. நான் இப்ப உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மத்தியில இந்த ஒரு தொழிலாளி பாதிக்கப்பட்ட ஒரு செய்தி தான் இன்னைக்கு பரவலாக்கப்பட்டிருக்கு. ஆனா இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி நமக்கு சம்பவங்கள் அங்க நடக்கிறத கேள்விப்படலாம். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம தொழிலாளி இதே மாதிரி குவைத்துக்கு வேலைக்கு கூட்டிட்டு போனாங்க. குவைத்துக்கு வேலைக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க இருந்து ஏஜென்ட் டிராபிக் பண்ணி சவுதியில கொண்டுட்டு போய் விட்டுட்டாங்க இந்த பெண்ணை. அந்த நேரம் அங்க குளிர்காலம். அப்ப அந்த பெண்ணுக்கு அங்க வேலை செய்ய முடியல. என்னாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய உடல்நிலை மாற்றம் பாதிக்கப்பட்டிருச்சு. அந்த குளிர் தாங்க முடியாம வார்ம் க்ளோத் கேட்டிருக்காங்க. அவங்கள பாதுகாப்பதற்காக வார்ம் க்ளோத் கேட்டதுக்கு அந்த ஓனர் வீட்டுல ஷூவை கலட்டி அடிச்சிருக்காங்க. அந்த பெண்ணை அடிச்சு சாப்பாடு கொடுக்காம 2 நாள் ரூம்ல பூட்டி வச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? நமக்கு அங்கங்க தூதரங்கள் இருக்கிறது, இதுக்குன்னு அரசாங்கமும் பல முயற்சிகள் எடுக்குது. ஒரு 1.5 லட்சம் நினைக்கிற வைப்பு தொகையை அவங்கள ஹையர் பண்றவங்க வைக்கணும் அப்படின்னு. இதையும் மீறி இந்த பிரச்சனை நடக்குதுன்னா எங்க தப்பு நடக்குது? ஏஜென்ட்டுகள் செய்யக்கூடியதா இல்ல அரசாங்கத்துடைய கண்காணிப்பு அமைப்பு உறுதி செய்யறதுக்கான மெக்கானிசம் சரியா இல்லையா? அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் ஏஜென்ட்டுகள் நம்ம சொல்றோம்ல, அவங்களுடைய பொய் வாக்குமூலம் தான் இன்னைக்கு நிறைய தொழிலாளிகள் ஏமாறுவதற்கான ஒரு காரணமாக அமைகிறது. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு அவங்க போக்கஸ் பண்ணக்கூடியது கிராமப்புறங்கள்ல உள்ள ஏழை பெண்கள், பெரும்பாலும் விதவைகள், ரொம்ப பாதிக்கப்பட்டு எக்கனாமிக்கலா போரா இருக்கக்கூடிய மக்களை தான் அவங்க போக்கஸ் பண்றாங்க. திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் இப்படிப்பட்ட மாவட்டங்கள்ல இருந்து அதிகமா இன்னைக்கு பெண்கள் வீட்டு வேலைக்காக குவைத்து, சவுதி போன்ற நாடுகளுக்கு அதிகமா போய்கிட்டு இருக்காங்க. அது வேலூர், இப்ப திருச்சி, புதுக்கோட்டை ஆல்சோ இப்ப ஸ்டார்ட் பண்றாங்க. அதிக பெண்களை டார்கெட் பண்றது. என்ன செய்யறாங்க அப்படின்னா போறதுக்கு முன்னாடி இந்த பெண்களுக்கு முறையா எங்க போறாங்க, என்ன வேலைக்கு போறாங்க, எப்படிப்பட்ட வேலை செய்ய போறாங்க, அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி, இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் யாருமே சொல்றது இல்ல. போகக்கூடிய பெண்களுக்கு என்ன சொல்ற, உங்களுக்கு 30,000 சம்பளம், அங்க எந்த கஷ்டமே இருக்காது, சின்ன சின்ன வேலைகளை தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடறாங்க. நம்ம பெண்களுக்கு அவங்க இங்க செய்யற மாதிரிக்கே நினைச்சுக்கிறாங்க. அவங்களுடைய கற்பனை எல்லாம் இங்க போய் வீட்டு வேலை செஞ்சா எப்படி இருக்கும், அப்படி அந்த ஒரு பார்வையில தான் போறாங்க. ஆனா அங்க போன பிறகுதான் அவங்களுக்கு தெரியும் அவங்க செய்யக்கூடிய இடம் எப்படின்னா ஒவ்வொரு அரபி வீடுமே ஒரு பெரிய பங்களாவா இருக்கும். ஒரு பெண் தனியா அதை அங்க வேலை செய்யவே முடியாது. அங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த பெண்கள் வேலை செய்யணும். அது மட்டும் இல்ல, அங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் குறைஞ்சது 15 பேர் இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம். அப்ப இந்த 15 பேர் 20 பேருக்கு இவங்களால எல்லா வேலையும் இந்த ஒரு பெண்ணால நிவர்த்தி செய்யவே முடியாது. அது ஒரு சூழ்நிலை. அடுத்து வேலை நேரம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த வீட்டு வேலைக்கு போற பெண்களுக்கு காலையில அதிகாலை ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா இரவு 1 மணி 2 மணி வரைக்கும் வேலை செய்யணும். அவங்க மினிமம் தூங்குறது ஒரு 2 ஹவர்ஸா தான் இருக்கும். நிறைய ஒரு மனிதனும் அதை கையாள முடியாது. இதுல இந்த ஒரு பொய்யான ஏஜென்ட்டுகள், பொய்யான வாக்குறுதிகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்க நிச்சயம் ஏத்துப்பீங்க. இன்னைக்கு இந்த மாதிரியான அரேபியா, குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகள்ல வாழக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கறது ஏத்துப்பீங்க, குறிப்பா வளைகுடா நாடுகள்ல. ஆனாலும் கூட இந்த ஒரு பொய்யான ஏஜென்ட்டுகள், இந்த பொய்யான அமைப்புகள் இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியல. இன்னைக்கு ஒரு இந்திய பிரஜைக்கு வெளிநாட்டுல ஒரு அவமானம், ஒரு மிகப்பெரிய கொடுமை நடக்குது அப்படின்னா இந்திய அரசாங்கம் இதை மேலும் கண்காணிக்கணும். நம்முடைய அமைப்புடைய ஒரு வகையான தோல்வின்னு சொன்னா ஏத்துங்களா? இல்ல, தோல்வின்னு இத அப்படியே பொத்தாம் பொதுவா அரசாங்கத்தோட ஒரு ஜெனரலா ஃபெயிலியர் அப்படிங்கறத பாக்குறத விட்டுட்டு
இந்த விஷயத்த ரெண்டு விதமா பாருங்க. ஒண்ணு, இந்த மாதிரியான நிறைய கேசஸ் நம்ம ரிப்போர்ட்டிங் பண்ண நான் அது ரெண்டா ஏன் பிரிச்சு பார்க்கணும்னா, இதுல அடுத்த கட்டத்துக்கான நகருதலும் அதுல சேர்ந்து இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி நிறைய பொய்யான வாக்குறுதிகள், அதிகமான சம்பளம், நீங்க பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும். நீங்க ஆண்களுக்கு இங்க வந்து ஒரு மாதிரி வேலை, நிறைய நம்ம பத்திரிகையில் கூட படிக்கிறோம், இங்க டிரைவருங்கிறாங்க, மேனேஜருங்கிறாங்க, அங்க கொண்டு போய் ஒட்டக மயக்க போட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இது இருக்கு. இதுக்காக அரசாங்கம் நீங்க இவையெல்லாம் ரெஜிஸ்டர்டு ஏஜென்சிஸ் ஓரளவுக்கு சேஃப்கார்டுக்குள்ள நம்ம கொண்டு வந்து என்போர்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை நாம ஒரு ரெஜிஸ்டருக்குள்ள இவங்க இந்த ஆம்பிட்டுக்குள்ள இவங்க எல்லாம் கொண்டு வரதுக்கு. இது இல்லாம தயவு செஞ்சு நீங்க மத்த ஏஜென்சில எல்லாம் நம்பாதீங்க. இந்த சென்ஸ் இதுதான் எங்களோட லிஸ்ட் அப்படின்னு பீரியாடிக்கலா விளம்பரம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா நம்ம மக்களுக்கு ஒன்று, அவர்களை துரத்துகின்ற கடுமையான வறுமை. ஏனென்றால் ஏதாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் தன்னோட குடும்பத்தை நிமிர்த்தணும். இது ரெண்டாவது, நம்ம உள்நாட்டுக்குள்ள அவனுக்கான மாற்று ஏற்பாடுகளை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டிய விதம். இந்த ரெண்டு சேர்ந்துதான் நம்ம செஞ்சு ஆகணும். ஏன்னா ஒரு பக்கம் நாம சேவை துறையில உலக நாடுகளுக்கு வந்து இன்னைக்கு இல்ல, இன்னும் வருங்காலத்துல கூட பாருங்க, நாம தான் அதிகமான மேன் பவர் வச்சிருக்கக்கூடிய நாடு. நாம விரும்பினாலும் விரும்பலனாலும் உலக நாடுகள் நாளைக்கு நம்ம கிட்ட வந்து கேட்க போறாங்க, என்னோட சேவை துறைக்கு ஆள் கொடுங்கன்னு சொல்லி. இது நடக்க போகுது. ரெண்டாவது, நம்மளுடைய ஆட்கள் இந்த மாதிரி சேவை துறைக்கு போகும்போது நம்ம இன்னைக்கு நீங்க வந்து அரசாங்கம் இதை சரியாக கையாள்கிறதா தோல்வியா அப்படின்னு யோசிச்சீங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு அமைச்சரவை ஒரு இலாக்காவை ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்தது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். ஏன்னா இத மனசுல வச்சுட்டுதான். இங்க நம்ம கிட்ட மட்டும் ஆட்கள் நிறைய இருக்கு, இங்க வந்து வேலைக்கு எல்லா ஆட்களும் இருக்காங்கன்னா இல்ல, நம்மளுக்கும் ஆள் பற்றாக்குறை இருக்கு. நீங்க ஒவ்வொரு செக்டர்லயும் நீங்க போய் பாருங்க, எங்க கிட்ட நல்ல ஸ்கில்டு லேபரர்ஸ் எங்களுக்கு வேணுங்கிற டிமாண்ட் இன்னைக்கு இருக்கு. இப்ப நமக்கு மெக்கானிசம் இருக்கு, இவங்க தான் வந்து ரெஜிஸ்டர்ட் ஏஜென்சிஸ் எல்லாம் சொல்லினாலும் கூட இது வைப்பு தொகை எல்லாம் வைக்கலாம். அதையும் மீறி இந்த ஒரு கொடுமைகள் நடக்குது. அப்படிங்கும் போது இன்னும் நமது அமைப்பு மேம்படுத்தணும் அப்படிங்கிறது அதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்க இமீடியட்டா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி எந்தெந்த வகையில எல்லாம் அவர்களுக்கு உதவி செய்யுமோ இமீடியட்டா எம்பசி அபிஷியல்ஸ் அந்த லேடி கிட்ட போயிருக்காங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்றாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா எந்தெந்த மாநிலங்களில் எல்லாம் இந்த மாதிரி அயல்நாடுகளில் அதிகமாக தங்களுடைய மாநிலத்தை சார்ந்தவர்கள் வேலை செய்யறார்களோ இதுக்குன்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட், லைக் கேரளாவெல்லாம் பாத்துட்டீங்கன்னா தனியா வந்து ஒரு நல்ல ஒரு எபிஷியன்டான ஒரு செட்டப் கூட அங்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம அயல்நாட்டு விவகாரங்கள் அப்படின்னு ஒரு துறை இருந்து அவர்கள் அந்த எம்பசி மூலமா அங்க என்னென்னலாம் விஷயங்களை செய்ய முடியுமோ உதவி தனியா அமைச்சர் இந்த அரசு அமைச்சர் இல்ல. பட் இந்த அமைச்சர், இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம கேரளா நர்சஸ் கொண்டு வந்த விஷயத்திலிருந்து குறிப்பாக இன்று பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகள்ல மாட்டிட்டு இருக்கிற ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் இங்க ரொம்ப சேஃபா லேண்ட் ஆகிறதுக்கு என்னென்னலாம் செய்யறாங்கன்னு இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு இதெல்லாம் நம்ம சொன்னாலும் கூட அந்த நாடுகள்ல, வளைகுடா நாடுகள்ல இந்த பிரச்சனைக்குள்ளாக்கூடிய பிரதேசங்கள்ல நமது ஊழியர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகும் போது தூதரகங்களுடைய, நமது இந்திய தூதரகங்களுடைய உதவி அவ்வளவு எளிமையா சாமானியமா கிடைச்சிருந்தா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க பார்த்த வகையில் என்ன சார்? உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இந்திய தூதரகளின் பணிகள் வந்து நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து எம்பசி அப்ரோச் பண்ணாதான் அவங்களால வந்து இவங்களுடைய பணிகளை செய்ய முடியுமே ஒழிய. ஆனா இன்னைக்கு உதாரணத்துக்கு இப்ப வந்து இந்த தொழிலாளி மாட்டிக்கிட்டாங்க பகுதியில, ஒரு வீட்டுல, ஒரு தனிமையான வீட்டுல வந்து பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இவங்களால ஒரு போன்ல தொடர்பு கொண்டு நம்ம தூதரத்துக்கு சொல்ல முடியாது. 24 hours ஹெல்ப்லைன் ஒண்ணு இருக்குது. ஆனா அத வந்து ட்ரையல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஆன்சர் அரசு அந்த சமயத்துல எங்க வர முடியுது? இதான் ரெஜிஸ்டர் ஏஜென்சி அவங்களை கண்காணிக்கிறதுக்காக, அவங்களுடைய ஒரு கனெக்டிவிட்டி வச்சிருக்கிறதுக்காக சரி, அவங்களுடைய பாதுகாப்புக்கும் சரி, அந்த ஒரு அவங்க வைப்பு தொகை அவங்களுடைய அங்க வச்சிட்டு இருக்கிறவங்க இவ்வளவு லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு நீங்க கவனிக்கணும். ஒண்ணு வந்து ரெஜிஸ்டர் ஏஜென்சி நம்ம இங்க சொல்றோம், புரியுதா? ரெஜிஸ்டர் ஏஜென்சி வந்து இங்க சென்னையில இருக்கலாம், மும்பைல இருக்கலாம். ஆனா இவங்களுக்கு இடையில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடைத்தரகர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்ப ரெஜிஸ்டர் மெயின் ஏஜென்ட் சென்னையில இருக்குன்னா சிவகங்கையில ஒரு ஆளு இடைத்தரகரா இருக்கலாம், அங்க கிராமத்துல இன்னொருத்தர் இருக்கலாம், இப்படி வரிசையா இருப்பாங்க. இதுல வந்து கண்காணிப்பு அப்படிங்கறது வந்து ரொம்ப ஜீரோ தான். அரசு என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? இதுல நாங்க சொல்றது என்ன அப்படின்னா, இன்னைக்கு முக்கியமான மெயின் ஏஜென்ட் மட்டும் ரெஜிஸ்டர் ஆக கூடாது. இடையில் யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆகுறாங்களோ அத்தனை சப் ஏஜென்ட் சொல்லுவோம். சப் ஏஜென்டையும் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்களுடைய ஒரு வேண்டுகோள், ஒரு கோரிக்கையும் கூட. அதே நேரத்துல வந்து இன்னைக்கு வெளிநாட்டுல வந்து ஒரு தொழிலாளி வந்து ஒரு பிரச்சனையினால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா
அவங்களுக்கு வந்து எளிய முறையில எம்பசியை வந்து அப்ரோச் பண்றதுக்கு முடியல. ஒண்ணு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம். இன்னைக்கு வந்து இந்தியாவை எடுத்தீங்கன்னா இந்திய பல மாநிலங்கள்ல இருந்து தொழிலாளிகள் அங்க போய் வேலை செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு தூதரகத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்து எல்லா மொழியும் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னொன்னு, வீட்டு வேலை பெண்களை நீங்க எடுக்கும் பொழுது அவங்க வந்து தங்கியிருக்க இடம் வந்து ஒரு 90 கிலோமீட்டர் கூட அப்பால் இருக்கலாம். நம்ம எம்பசி இருக்கக்கூடியது வந்து ஒரு மெயின் இடத்துல இருக்கணும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் பார்க்கும் பொழுது எந்த ஒரு தொழிலாளியும் ஈஸியா வந்து எம்பசி அப்ரோச் பண்ணவே முடியாது. எங்களுடைய நடைமுறையில வந்த கேஸ பத்தி நாங்க பார்க்கும்பொழுது, உதாரணத்துக்கு வந்து சவுதியிலே இன்னொரு தொழிலாளி பாதிக்கப்பட்டாங்க. அவங்க வந்து 1200 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் த எம்பசி. அப்ப அவங்க அந்த வீட்டுல மாட்டிக்கிட்டு அவங்களால வெளியிலயும் வர முடியல, எம்பசிலையும் கான்டாக்ட் பண்ண முடியல, மன வேதனையில தற்கொலை பண்ணிக்கிற போறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாங்க அந்த தொழிலாளி. அப்ப நாங்க என்ன சுட்டி காட்டக்கூடிய பிரச்சனை ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் இல்லாட்டி குவைத்துல எல்லாம் இங்கேருந்து பணியாளர்களா போறவங்க அதிகம். அன்னைக்கு அந்த மாதிரியான நாடுகள் அங்கேயே கோரிக்கைகள் இருக்குது. தமிழ் பேசக்கூடிய இல்லாட்டி இங்க கத்தார் மாதிரியான பிரதேசங்கள்ல கேரளால இருந்து இருக்கிறாங்க. எந்த மொழி பேசக்கூடியவங்க அதிகமா அங்க இருக்கிறாங்களோ, இந்திய பிரஜைகள் அதிகமா இருக்கிறாங்களோ, அதற்கு ஏற்றால் போல அந்த மொழி ஊழியர்கள் இல்ல, போதுமான அளவுக்கு இல்லைங்கிற குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்றேன், ஒரு இந்த லாங்குவேஜ் தெரிகிறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் 10 லாங்குவேஜ் இருக்க மாதிரியான எண்ணிக்கையில இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, டெஃபினட்டா ஒரு அரசாங்கத்துக்கு, ஒரு எம்பசிக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆட்களை எம்ப்ளாயிஸ் அங்க போட முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கு. சவுத் இந்தியா அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு மலையாளம் தெரிஞ்சவருக்கு தமிழ் பேசுறத புரிஞ்சுக்க முடியும். நீங்க லாங்குவேஜா ஒவ்வொரு ஆளையும் போடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது டெஃபினட்டா லாங்குவேஜ் மட்டுமே லாங்குவேஜே எனக்கு வந்து லாங்குவேஜ் மட்டும்தான் என்னோட பேரியரா இருக்குன்னு எங்கேயும் சொல்ல முடியாது. மிக முக்கியமான பேரியர் இல்லன்னு சொல்லல. கட்டாயம் நீங்க அப்படி லாங்குவேஜ் தெரியாத இடத்துல கூட எம்பசில என்ன பண்றாங்க, அந்த லாங்குவேஜ் தெரிஞ்ச ஆபீசர் அவர் எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலுமே ஹெல்ப் பண்றதுக்கு வராங்க. நீங்க வந்து இந்த லாங்குவேஜ் தெரியற ஆட்கள் இல்ல அப்படிங்கறது இல்ல. இல்ல இதுல இன்னொன்னு முக்கியமா, அதாவது இந்த அரசாங்கம் அமைஞ்சதுக்கு பின்னால தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கிற எவ்வளவோ கிளைண்ட்ஸ் வந்து எப்படி டீல் பண்றாங்கிறது பாத்துருக்கோம். லாங்குவேஜே தெரியலனா கூட அவங்களோட ஆபீசர்ஸ் அந்த எம்பசி ஈவன் சம்டைம்ஸ் நான் இன்னொன்னு கூட சொல்றேன், ஒரு பேசிக் ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு ரெஸ்கியூ டீம் நாங்க வந்து பல நேரங்கள்ல பல வெளிநாட்டுல எல்லாம் இது இன்டர்நேஷனல் லெவல் மீட்டிங்ஸ்ல நாங்க இந்த கொஸ்டினை ரெஸ்கியூ பண்ணிருக்கோம். ஏன்னா அனுபவபூர்வமா நாங்க சந்திக்கிறோம். உதாரணத்துக்கு போன வருடம் கர்நாடகால இருந்து போன ஒரு பெண்ணு ரொம்ப அந்த வீட்டுல அந்த கத்தி எடுத்து கை கிழிச்சு விட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு டிப்ளமோ ஹோல்டர். இங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது பர்சனல் செக்ரட்டரி அப்படின்னு ஒரு வேலைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. போன பிறகு வீட்டு வேலையில விட்டுட்டாங்க. அந்த பொண்ணுக்கு வேலை செய்ய முடியல, வரணுங்குது. அந்த முதலாளி வந்து கொடுமைப்படுத்தி கையெல்லாம் வெட்டி கிழிச்சு வச்சுட்டாரு. அப்ப அந்த நேரத்துல வந்து எம்பசி நான் தொடர்பு வந்து சொல்றேன், இத்தனை கிலோமீட்டர் அவே ஃப்ரம் த எம்பசி இந்த இடத்துல இந்த பெண்ணு ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அப்ப எம்பசில இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்கள அங்கிருந்து தப்பி ஓடி வர சொல்லுங்க. ஒரு ரெஸ்கியூ டீம் இல்ல. அந்த பெண் அந்த வீட்டை விட்டு வெளியில வர முடியாது. ஹை செக்யூரிட்டி. She cannot escape from the house. இந்த கேஸ்ல கூட கஸ்தூரி மூணாவது மாடியில இருந்து புடவை வச்சு பெட்ஷீட் வச்சு கீழே விழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா நிறைய பெண்களுக்கு வேற வழி தெரியல. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேசஸுமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம். இந்த மாதிரி இந்த வளைகுடா நாடுகள்ல ஒரு 90,000 டொமஸ்டிக்கல் பெண்கள் மட்டுமே இருக்காங்க. ஒரு ரெஸ்கியூ டீம் நமக்கு இருக்கணுமா? கட்டாயங்க. ஒரு அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம 2 நாட்டுக்கும் இருக்கக்கூடிய உறவு எம்பசி, அது மட்டும் இல்ல அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தனிப்பட்ட கிரிமினல் லா. அதனாலதான் இதுல வந்து நம்ம உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நீங்க வந்து அங்க இருக்கிற சட்டத்தைப்படி இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல நம்ம கவனம் கொடுத்துதான் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம நகர்ந்து போயிட்டு இருக்கோம். ரெஸ்கியூ டீம் அப்படிங்கிறது டெஃபினட்டா ஒருவேளை ஆன்சர் பண்ண ஆபீசர் அந்த அளவுக்கு தான் அவங்களோட சென்சிட்டிவிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து எல்லாத்தையும் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கான ஒரு அமைப்பு இருக்கா, மெக்கானிசம் இருக்கா அப்படிங்கிறது அந்த ஒரு தனிப்பட்ட ஆபீசர் பத்தி சொல்லல. இல்ல அவருக்கும் கூட அந்த நபர் தப்பி வரணுங்கிறதா என்னமே தவிர அதை காப்பாத்துறதுக்கான இப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்காங்கன்னா ஹெல்ப்லைன் இருக்கிறது அவங்களே சொல்றாங்க. ஹெல்ப்லைனை ரீச் பண்ண முடியாது, போனே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்க பாஸ்போர்ட் எப்படி வச்சுக்கிறாங்க, விசா எப்படி வச்சுக்கிறாங்க, போனுக்கு ஆக்சஸ் இல்ல. அதுவும் அவங்க கொடுக்கிற நேரத்துல அது தவிர நான் என்ன சொல்றேன் சகோதரரே, இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கு இல்லையா, இது வந்து வளைகுடா நாடுகள் மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம ஒவ்வொரு வாய்ப்புகளையும் டெஃபினட்டா ஒரு சிட்டிசனை காப்பாத்துறதுக்கு அரசாங்க நடவடிக்கை எடுக்கிறது எடுத்துட்டு தான் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா 100%
அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு சூழ்நிலை அதை தீர்மானிக்கிறதா இல்லையா? ஐ டேக் யுவர் பாயிண்ட். நான் உங்கள்ட்ட இறுதியான கருத்து கேட்க விரும்புறேன். அரசாங்கம் இது போன்ற கொடுமைகள் நமது பிரஜைகளுக்கு வெளிநாட்டுல நிகழாமல் இருக்கிறதுக்கு செய்ய வேண்டியது என்ன? அரசாங்கத்தை மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. ஒரு அவேர்னஸ். இன்னைக்கு 125 கோடி பேர் வாழக்கூடிய பிரதேசம். இங்க கூழோ கஞ்சியோ கொடுத்து நம்ம உரிமையோட வாழலாம். வெளிநாட்டுல ஏதோ ஒரு மனித மிருகங்கள் கிட்ட இந்த மாதிரி கையெழுப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அப்படியே போகும்போது ஒரு டிக்னிட்டியோட வாழறத உறுதி செய்யணும். அவேர்னஸும் கூட பொதுமக்கள் மத்தியில இதுல வர வேண்டியிருக்கிறது. இது ரெண்டு பற்றி உங்களுடைய இறுதி கருத்து. முதல் நிலையில அரசாங்கம் செய்ய வேண்டிய முதல் படி என்ன அப்படின்னா, கிராம அளவுல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். உதாரணத்துக்கு கடந்த 4-5 வருடம் பாத்தீங்கன்னா இங்க ஒவ்வொரு நாளும் POI ப்ரொடெக்டர் இமிகிரன்ஸ் ஆபீஸ் இன் அசோக் நகர் அங்க நாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு half a day ஒரு விழிப்புணர்வு பயிற்சி மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அங்க குறைந்தது ஒரு நாளைக்கு 40 பேர் 50 பேர் தொழிலாளிகள் இமிகிரேஷன் கிளியரன்ஸ்க்காக வருவாங்க. அப்ப இவங்க போறதுக்கு முன்னாடி எப்படி போகணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வீட்டுல குடுத்துட்டு போகணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க கையில இருக்கணும், அங்க சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நம்ம கொடுக்கிறோம். ஆனா இன்னைக்கு இப்ப மைக்ரேஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்துச்சு. அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா மைக்ரேஷன் வழியா இன்னைக்கு உண்மை டேட்டாஸ் நமக்கு கிடைக்கும். எங்க போறாங்க, எங்க வேலை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாஸ் கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல இந்த லேபர்ஸா போற மக்களுக்கு இன்னைக்கு மைக்ரேஷன் என்டர் பண்ண தெரியாது, எதுவும் படிக்க தெரியாத, கம்ப்யூட்டரே ஆன் பண்ண தெரியாத ஒரு சூழ்நிலை. இது யாருக்கு உதவி செய்யும் அப்படிங்கறத நம்ம அரசாங்கம் ரொம்ப சுருக்கமா இருக்கிறது. ஒன்னு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இன்னொன்னு கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் தோஸ் ஹூ ஆர் கோயிங் ஃப்ரம் போத் சென்டிங் அண்ட் ரிசீவிங் கண்ட்ரிஸ். இன்னைக்கு அரசாங்கத்துல இன்னைக்கு ரிசீவிங் கண்ட்ரியா இருக்கலாம், இன்னைக்கு நம்ம தமிழ்நாடே இருக்கலாம், எத்தனை ஒர்க்கர்ஸ் இங்க இருந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் கேட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு இல்ல. அதே மாதிரி அங்க நம்ம இந்தியன் எம்பசில போய் கேட்டோம் அப்படின்னா எவ்வளவு தொழிலாளிகள் இன்னைக்கு வேலை செய்யறாங்க அப்படிங்கறது எங்கேயுமே இல்ல. இன்னொன்னு மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் தேர் மஸ்ட் பி a forum for complaining. இப்ப ஓபன் ஹவுஸ் ஒண்ணு வச்சிருக்காங்க. ஆனா அது எவ்வளவு தூரம் மக்களுக்கு அப்ரோச்சபிளா இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியல. மக்கள் ஈஸி அப்ரோச்சபிளா இருக்கக்கூடிய அளவுல கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு வட்டாரம் நம்ம இங்க சொல்லுவோம், தாலுக் பிளாக் வைஸ் சொல்லுவோம். அது மாதிரி அந்த நாட்டுல அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கணும் மக்களுக்கு. ரைட். இந்த தருணத்தை நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். நீங்கள் சொன்னது போல களையப்பட வேண்டிய குறைபாடுகள் அரசு தரப்புல நிறைய இருக்கிறது. அரசாங்கத்துடைய முயற்சிகள் நிச்சயமா நம்ம சொல்லி ஆகணும். ஆனா அந்த அமைப்புகள் சகோதரி சொன்னது போல இது போன்ற ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கும் பொழுது அது போன்ற பிரஜைகளை மீட்பதற்கான முறைகள் இன்னும் வலுப்படுத்தப்பட வேண்டும். நிச்சயமா ஒரு விழிப்புணர்வும் வேண்டும். எந்த மாதிரியான ஒரு ஏஜென்சிஸ், ரெஜிஸ்டர் ஏஜென்சிஸ் யாரை நம்பி ஏமாறக்கூடாது அப்படிங்கறது விழிப்புணர்வு பொதுமக்கள் மத்தியில மேம்பட வேண்டும். எந்த ஒரு இந்திய பிரஜைக்கும் வெளிநாட்டுல இது போன்ற ஒரு அவலம், ஒரு கொடுமை நிகழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியதுல எல்லோருக்கும் கூட்டு பொறுப்பு இருக்கிறது. அரசாங்கம் வலுப்படுத்த வேண்டிய அமைப்பு முறைகளும் நிறையவே இருக்கின்றன. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற சகோதரி வானதி, சகோதரி வளர்மதிக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி, வணக்கம்.